நெகேமியா 4ஆம் அதிகாரம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே போடுவார்களோ? சுட்டளித்து போடப்பட்டு முன்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமழிவாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி உயர்ந்தது, செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து வருகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அத்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு நிச்சயமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாக அந்த வேலையை உதவி பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்து வந்து இசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவம் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரனுக்காகவும் உங்கள் குமாரனுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் தங்கள் பட்டத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிறுபட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூறுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இரண்டாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவர்கள் வேலைக்காரர்களுடன் கூட எருசலேமுக்குள்ளே ராத்திர கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும்
எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். ஓசியா 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவர் இடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு
கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களிலே கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இந்த நாட்களிலே சங்கீதக்காரனுக்குள்ளே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பெலனும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் கர்த்தரை நம்புவதில்லை. நம்முடைய பலத்தை நம்புவோம், நம்முடைய பணத்தை நம்புவோம், நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்புவோம். அருமையான கர்த்தருடைய வார்த்தை நாளே இப்படியாக இன்றைக்கு நாங்கள் செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அருமையான அன்பு சகோதரி, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவள் சொல்லவில்லை. பாருங்கள், அவர் இங்கே சொல்லுகிறார், அதனாலே அவர் சொல்லுகிறார். அங்கே பாருங்கள் அருமையான அன்பு சகோதரனே, ஆரோக்கியம் அவரை நம்பி இருந்தது. வார்த்தை
இன்றைய வார்த்தை 11வது மாசம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுதென்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த நாட்களிலே ஒரு கானானிய ஸ்திரீ இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களிலே வந்து சந்திக்கிறாள் என்று சொல்லி இங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஸ்திரீ இந்த நாட்களிலே வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் இந்த நாட்களிலே சொல்லவில்லை. அவருடைய சீசர்கள் வந்து, இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேசையிலே இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் என்று. அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த கானானிய ஒரு புறஜாதியாகிய ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளாய் இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே எப்படியாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அந்த விசுவாசத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து இந்த நாட்களில் என்ன செய்தால், அவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் இன்றைக்கு நாங்களும் தேவனை பின்தொடர்ந்து அவரை இந்த நாட்களை விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் இன்னுமா இந்த நாட்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே விசுவாசத்தையே காண முடியாத நிலைப்பாட்டிலே வரும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிற தேவன். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலும் நாங்கள் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு அசட்டையாக இருக்கிறதா, அல்லது இந்த கானானிய ஸ்திரீயை போல் ஆண்டவரை பின்தொடர்ந்து பற்றி கொண்டே இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடக்காவிட்டாலும் சரி, அவள் அந்த தன்னுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல் இந்த நாட்களை என்ன செய்கிறாள் என்றால் உறுதிப்படுத்துகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணி அந்த காரியம் கிடைக்காவிட்டால் இந்த நாட்களிலே ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று நாங்கள் விட்டு சென்று விடுவோம். ஆனால் இவளோ அப்படி அல்ல. ஆண்டவரை தொடர்ந்தே இந்த நாட்களிலே பின்னே செல்லுகிறதை அங்கே காண்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவள் சொல்லுகிறாள், நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசைகளிலே இருந்து வருகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் எஜமானராகிய ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த விசுவாச துணிக்கைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாச துணிக்கைகளை இந்த நாட்களிலே என்ன செய்கிறார், இந்த நாட்களிலே அதை தரும்படியாக அந்த நாட்களை கேட்கிறார். அந்த கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை எனக்கு தாங்க, அந்த விசுவாசத்தின் மூலமா இந்த நாட்களை நான் உங்களோடு இன்னுமாய் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் அவளை பார்க்கவில்லை, அவளுடைய இருதயத்தை பார்த்தால் உடனே சொன்னார் இந்த நாட்களை, இஸ்திரியே, அல்லேலூயா, சோத்திரம். பிரதியுத்தரமாக ஆண்டவர் சொன்னார், இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி இந்த நாட்களை என்ன நடக்கும், உனக்காக கடவது. அந்நேரமே அவள் மகன்
ஆரோக்கியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் தேவனிடத்திலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்து அங்கே அவரிடத்திலிருந்து சுகத்தையும் அங்கே வல்லமையும் நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே விசுவாசத்தை வையுங்கள். விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே நீங்கள் குணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.